சென்சாருக்கு எத்தனை தடவை அனுப்புவீங்க? நான் கேட்கறேன் இந்த அரசாங்கத்தை, நான் கேட்கறேன் இந்த சென்சார் போர்டை. அவர் எப்பவுமே எங்க நெஞ்சில கூடி இருக்கிற ஹார்ட்ல. இப்ப நடக்கிற ஆட்சி மாதிரி மூவில காட்டிருக்காங்களா? மூவில விட இது ரியல் லைஃப் ஆட்சி தான் நல்லா இருந்துச்சு. ரியல் லைஃப் ஆட்சி தான் நல்லா. உள்ள போய் படத்தை பாருங்க, நான் இப்ப எதுவும் சொல்லல. படம் 1000 கோடி கன்ஃபார்ம். இப்ப விஜய் நான் வந்து ரசிகர் விஜயா பாத்தீங்களா இல்ல சிஎம் விஜய் அந்த படத்துல ரசிச்சீங்களா? பார்த்தேன். எங்களுக்கு எப்பவுமே எங்க தளபதி தான். நான் இன்னும் அடுத்த ஷோ எல்லா ஷோவும் போவோம், எங்க தளபதியை ரசிப்போம். இனிமே விஜய் வரமாட்டாங்க சினிமாவுக்கு. எப்படி கஷ்டமா தான் கஷ்டமா தான் இருக்கு. கண்ணுனா கலங்கி தான் எல்லாம் வெளியே வரும். திருப்பி பார்ப்போம். எங்க தளபதி எப்பவுமே எங்க தளபதி தான், யாரும் மாத்த முடியாது. இப்ப நடக்கிற ஆட்சி ஏதோ மூவில கொண்டு வந்தாங்க. இனிமே நடக்க போற ஆட்சி பத்தி ஏதாவது? டேய் அன்னைக்கே வெற்றி கூடாது இந்த படத்தை. அன்னைக்கே வெற்றி. ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ணியிருந்தாலே அன்னைக்கே ஒரு வெற்றி. தடை பண்ணீங்க, அது வெற்றி. டேய் சென்சாருக்கு எத்தனை தடவை அனுப்புவீங்க? 2வது வெற்றி. டேய் 18 வயசுக்கு மேலதான் படம் பார்க்கணுமா? 15 வயசு பெண் குழந்தைகள் பார்க்கலாம் அந்த படத்தை. இது அழகான ஒரு மெசேஜ் ஒன்று சொல்றா போல விஜய். ஒரு 5 வயது குழந்தைய சாக்லேட் கொடுத்து எங்க கையை வைக்க கூடாதுன்னு ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கு. உண்மையில நான் கண் கலங்கிட்டேன். நானும் ஒரு பெண்ணை பெற்றுக்கிறதான். எவ்வளோ சகோதரமா அந்த காலேஜ் உள்ள சொல்லுவா போல, பாப்பாங்களா அங்கிளுங்களோ மாமாங்களோ யாருன்னா சாக்லேட் கொடுத்தா 3 இடத்துல கை வைக்க அனுமதிக்காதீங்க. முக்கியமான பாயிண்ட்டுங்க. அது என்ன 18 வயசுக்கு மேல பெண் குழந்தைங்க பார்க்கணும், 15 வயசு குழந்தைங்களை பார்க்க கூடாது அந்த படம். நான் கேட்கறேன் இந்த அரசாங்கத்தை, நான் கேட்கறேன் இந்த சென்சார் போர்டை. அப்படி என்ன காட்சி இருக்குது? அதுதான் சொல்றேன். 1978 மதுரை மீட்ட சுந்தரபாண்டிய நடிகரும் நாடாள முடியுமா ஒரு கேள்வி வந்தது. அது எம்ஜிஆருக்கு. அதே 2026 நடிகரும் நாடாள முடியுமா விஜய்க்கு ஒரு கேள்வி வந்தது. அங்க அடிச்ச பந்து 1978, இங்க 2026 விழுந்ததுயா, முளைச்சி போச்சியா. நீங்களே சொரிஞ்சு விட்டீங்க, நீங்களே தூக்கி விட்டீங்க. பாத்தீங்களா? மாற்றம் வேணும்னு அன்னைக்கு கேட்டா போல மாற்றத்தை அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதாவது படம் வரதுக்கு முன்னாடியே மாற்றத்தை கொடுத்துறாங்க. மாற்றம் வேணும்னு அந்த படம் எடுத்தாரு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகணும்னு. அது வேலைக்கல. அப்போ வெற்றி தானே, அப்போ வெற்றி தானே பெற்றார். 3 வெற்றி இது படத்துக்கு விஜய்க்கு. 1 தடை பண்ணதுக்கு ஒரு வெற்றி, 2வது பராசக்தி கூட ரிலீஸ் ஆகினது, அது 2வது வெற்றி. 3வது வெற்றி சிஎம் ஆகி ரிலீஸ் ஆகுறது 3வது வெற்றி. அதுதான். ரசிகரா ரசிச்சீங்களா இல்ல முதலமைச்சரா பார்த்து ரசிச்சீங்களா? நான் பேசிக்கலி நான் எம்ஜிஆரோட ஃபேன்மா. ஓப்பனிங்ல எம்ஜிஆரை காட்டுறாப்புல ஓபன் சீன்ல எப்படி இருந்தது? சூப்பரா இருக்குங்க. சவுக்கு வருதுங்க ஆசீர்வாதத்தோட. தலைவர்கிட்ட இருந்து அந்த சவுக்கு வருதுங்க கைக்கு. வந்தவனை யாரை பிரிச்சு மேஞ்சி எடுக்க போறாரு தெரியல, யாரை பிரிச்சு மேஞ்சி எடுக்க போறாரு தெரியல. ஒண்ணு குடும்ப அரசியலா, நான் ஓப்பனா பேச எனக்கு பயம் கிடையாது, இல்ல ஊழல்வாதிங்களையா தெரியல. பார்ப்போம், வெயிட்டிங் சார். இப்போ பாதி பார்த்தாச்சு, மீதி பார்க்கணும். தயவு செய்து இந்த மீடியா மூலமா நான் சொல்றேன், 15 வயசு குழந்தைங்கள வந்து பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னா ஒரு காட்சி இருக்குது, 15 வயசு பசங்களை பார்க்கலாம். ஒரு காட்சி இருக்குது, அதுக்கு தான். சிரிக்காதுங்க. ஒரு பெண் பிள்ளைய எப்படி வளர்க்கணும், எப்படி ஸ்போர்ட்ஸ்லயா ராணுவத்திலயா பயம் இல்லாம ஊட்டத்துக்கு தாய் தகப்பன் முக்கியம் தேவைப்படுதுல. அந்த தாய்க்கும் தகப்பனா இருக்கிறாரே விஜய் பக்கத்துல அந்த குழந்தைக்கு. அது போதாது அந்த படத்துக்கு வெற்றி. அது படம் போடாது அந்த வெற்றி. எதுக்கு வெற்றி? அந்த குழந்தைகளை, பெண் குழந்தைகளை பாதுகாப்ப சிங்க பெண்ணா, அதுதாங்க அந்த படம் வெற்றி பெற்றது. எதிர்கட்சியால தாங்க அந்த படம் வெற்றி பெற்றது. ஏன்னா அந்த டைட்டில் கார்டுக்காக தானே எல்லாருமே வந்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய மூவிஸ், ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் கண்டிப்பா இங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது நல்லா கூஸ் பம்ஸா இருந்தது. படம்லாம் சூப்பரா தான் இருக்குதுங்க, நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மாசு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கமர்ஷியலா இருந்தது. ஆனால் நல்லா இருக்கு, ஆனால் எமோஷனலா இருக்கு. லாஸ்ட் மூவினால ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம விஜய் நாம மிஸ் பண்ணுவீங்க? ரொம்ப டயர்ட் ஃபேன்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எல்லாம் இதுக்கப்புறம் தேர்ட்லேயே வர முடியாது. எல்லா வருஷமும் வரவேன், இந்த இதான் லாஸ்ட் வருஷம்னால ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ சிஎம் விஜயா பாத்தீங்களா இல்ல ரசிகரா நீங்க தாங்க பார்த்தேன். நல்லா டயர்ட் ஃபேனுங்கனால ரசிகராக பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்டே வந்து பார்த்தது பெரிய விஷயம். டான்ஸ் தான் மாஸ், செம்ம டான்ஸ். தொண்டை கட்டிச்சு. நல்லா இருக்கு. ஆனா மூவி எப்படி இருந்தது? மூவி படம் வந்து விஜயோட படம் 10 தெரி படம் பார்த்துருப்பீங்க. தெரி படம் 10 தெரி படம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கு. அவரு ஜனநாயகன் இல்ல, மக்கள் நாயகன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு. பட் ஓவரால் தளபதி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபேன்ஸா நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்தது. இதுக்கு மேல நம்ம சிஎம் வந்து வரமாட்டாங்க மூவிக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க?
அவர் சிஎம்மா பார்க்குறதே டெய்லி படம் தானுங்க, அது போதும் நமக்கு, அவ்வளோதான். அது படம் கிளைமேக்ஸ் எப்படின்னு நான் என்ன சொல்கிறது, அதாவது ஒரு டேரக்டரோட டச்சே எப்படி இருக்குன்னா ஆடியன்ஸை சீட்டோட முனையில் உட்கார வைக்கணும். ஹெச்வின் அது கிளியராக யூஸ் பண்ணி அதை ஒரு மாஸ் ஹீரோவை காட்டுறோம், ஒரு கமர்ஷியல் ஒன்று கொடுக்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக ஒன்று கொடுத்துருக்காரு. அதை நம்ம வந்து தேட்டரில் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து ஓடிடியில் பார்த்துட்டாங்க, ஃபோனில் பார்த்துட்டாலும் அது தேட்டரில் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேறு ஒரு புதுசாக விஷுவல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ் ஹீரோ வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறோன்னா அது எப்படி இருக்கணுன்றது ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம சும்மா இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஹீரோ வச்சு ஒரு அரசியல் படம் பண்ணோன்னா அது ரீச் ஆகாது. உண்மையிலே சொல்லணும் அந்தளவுக்கு ரீச் ஆகாது, ஒரு அளவு ஆகும். ஆனால் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ பேசுகிறோன்னா அது வேறு லெவலில் ஹிட் ஆகும், உலகம் ஃபுல்லாக தெரியும். அது மாதிரி தான் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இப்போ நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டை 9 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க எல்லாருமே. இந்த ஊபிஸ்லாம் கத்துறதை பார்த்து நினைக்கிறேன். ப்ரொட்டஸ்ட்டுக்கு போக மாட்டாரு, உங்கள் தளபதி பேச மாட்டாரு, வாயை திறங்கன்னு பேசுகிறீங்கல்ல, அந்த படத்தை பாருங்கள். நாங்கள் பேசணும் அவசியம் இல்லை, எங்கள் படம் பேசுவோம். இப்போ என்ன நடக்குது, இப்போ என்ன மத அரசியல் நடக்குதுன்றத படத்தில் காமிச்சிருக்காங்க. எங்களுக்கு சூப்பராக இருக்குது, சூப்பராக ஓப்பனாக பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரசியல் நிறைய இருக்குது, அதை வந்து டீசெண்டாக பேசியிருக்காங்க. மற்றவங்க மாதிரி ஓப்பனாகவோ வல்கராவோலாம் பேசலை, டீசெண்டாக எவ்வளோ நம்ம அதாவது தளபதி சொன்ன மாதிரி டீசெண்டான அரசியலை நம்ம பண்ணுவோம். அதை அழகாக கொடுத்துருக்காரு. ஐ லவ் யூ. நான் அந்த மாதிரி தான் சொல்லணும், சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ். இனிமேல் நம்ம விஜய் வந்து மூவிக்கு வரமாட்டாங்க, அரசியல் தான். ப்ளீஸ் அந்த கொஸ்டின் மட்டும் வேணாமே. உள்ளே அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு தான் வந்திருக்கோம். என்னால் அது மட்டும் தாங்க முடியல. இப்போது நம்ம வந்து ஒரு பெரிய அவரு கூட சேர்ந்து தான் நம்ம ஒரு பெரிய விஷயத்தில் கை வச்சுருக்கோம், பெரிய இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். அது நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். நம்ம எதிர்பார்த்து தான் அந்த இடத்துக்கு நம்ம எதிர்பார்க்காத சீட்டில் போய் உட்கார வச்சிட்டாங்க மக்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து அவர் உட்கார வச்சிட்டோம். அதுக்கான விஷயத்தை நம்ம பண்ணணும், நம்ம மெச்சூர் ஆகணும். புரியுதுங்களா? மெச்சூர் ஆகணும். அதுக்கான ஒரு விஷயத்தை தான் தளபதி சொல்கிறாரு. அதை தாண்டி சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்தா வளர்ந்தோம், அவரை பார்த்தா இருந்தோம். அது வேணாம் ப்ளீஸ், வேணாம். ரொம்ப எமோஷனலாக எல்லாருமே எமோஷனல் ஆகிட்டோம்னாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோம். நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன், அழக்கூடாதுன்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்தா அவர் சொல்கிற குட்டி ஸ்டோரி பார்த்து தான் மோட்டிவேட் ஆனால் பசங்க. அவர் மோட்டிவேஷனை தவிர்த்து டிசிப்ளினை சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே. நிறைய விஷயங்கள் ஸ்மோக் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு தான், அன்வான்ட் திங்ஸ்லாம் பண்ணி. அது வந்து கமர்ஷியல் சினிமாவுக்கு பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த கேரக்டர்ஸ் அப்படி எங்கள் எல்லாருக்கும் அந்த மெச்சூரிட்டியை சொல்லி கொடுத்ததும் அவர் தான். ஆனால் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர் தம்மைச்சார், அவர் சரகச்சார் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோ அதை நம்ம பார்க்கணும், அதை பண்ணணும், அவ்வளோதான். மிஸ் யூ சார். ஃபயராக காமிச்சிருக்கு. நான் உண்மையிலே ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் மிஸ் யூ, நான் ஸோ மச். அது அழுவக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் உன் ஸ்டைலில் பாலிடிக்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஆமாம், படம் எப்படி இருந்தது? படம் எப்படி இருந்தது? மாசா இருந்துச்சுமா. விஜய் மிஸ் பண்ணுவீங்களா? நம்ம விஜய் ஏமா மிஸ் பண்ண அவரை? நாங்க எப்பவுமே அவர் எப்பவுமே சொல்லுவார்ல, எங்க நெஞ்சில் குடி இருக்கும்னு. அவர் எப்பவுமே எங்க நெஞ்சில் குடி இருக்கிற ஹார்ட்ல. இப்ப நடக்கிற ஆட்சி நடக்குதா இல்ல சினிமால? இப்ப நடக்கிற மாதிரி ஆட்சி எங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தான் வரவிடாம ஆக்கின மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. என்ன ஒரு சீன் பெட்டரா இருந்தது? எல்லா சீனும் பெட்டரா இருந்துச்சுமா. அதனால தான் லேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து அண்ணன் மாசா இருந்தாலே சூப்பர். இப்ப இன்னும் வேற முதலமைச்சரா இருந்து வந்தது பாருங்க, அதுதான் வேற லெவலு. அண்ணன் பண்ண மூவில ஏதாவது ஆக்ஷன் பண்ணி காட்ட முடியுமா? நிறைய ஆக்ஷன் இருக்குது. அண்ணன் பண்ண ஆக்ஷன் வேற லெவல். சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன அண்ணனை மிஸ் பண்றோம், திரையில பார்க்க முடியாது. அதான் ஒரு கஷ்டம். இனிமே மிஸ் பண்ணுவீங்க எப்பயுமே? ரொம்ப. நீங்க எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. அண்ணா படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. அக்கா படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மாசா இருந்துச்சு. தொண்டை போயிடுச்சு. மிஸ் பண்றீங்க? இனிமே விஜய் மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. அண்ணா படம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. எந்த சீன் நான் சூப்பரா? எல்லாமே பயங்கரமா இருக்கு. மூவி எப்படி இருந்தது? மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். எல்லோரும் வந்து கண்டிப்பாக தேட்டர்ஸில் பாருங்கள். சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸுன்றது ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை, ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணியிருக்காரு எங்கள் தளபதி. ஸோ அதெல்லாம் ஹாப்பி தான் எங்களுக்கு ரொம்ப. இனிமேல் விஜய் வரமாட்டாங்க சினிமாவுக்கு. கிளைமேக்ஸில் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? மிஸ் பண்ணீங்களா? ஆமாம், கிளைமேக்ஸ்லாம் ஒரு எடிட்லாம் போட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. அவர் இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போயிருக்காரு. ஸோ வி ரெஸ்பெக்ட் தட். அதனால் ரீரிலீஸ் வச்சு மீதி லைஃப்பை ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இனிமேல் நடக்க போகிற அரசியலை படத்தில் காமிச்சிருக்காங்க. இனிமேல் நடக்க போகிற அரசியல்லாம் எதுவும் படத்தில் காட்டலை. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஜனநாயகன் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி நல்லா இருக்கு படம். இப்போ நடக்கிற அரசியல் கருத்து வந்ததா இல்லை எப்படி அண்ணா? அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் எப்பவுமே இருக்கு. நல்லா இருக்கா அண்ணா மூவி? நல்லா சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருக்குது. டைலாக் டெலிவரிஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ்
முக்கியமாக வந்து கேர்ள்ஸ்க்கான சேஃப்டிஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ் எப்படி இருக்கணும், யூ ஷுட் பி பிரேவ்ல, அந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் யாராவது உங்ககிட்ட தப்பாக பார்த்தாலோ இல்லை தப்பாக நடந்துக்கிட்டாலோ பயந்து ஓடாமல் எதிர்த்து ஃபேஸ் பண்ணுங்க. அவங்கள திரும்பி கேள்வி கேட்டால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அவங்க பயந்து ஓடிடுவாங்க. அதெல்லாம் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கான கருத்து சொல்லியிருக்காங்க. குட் டச் பேட் டச் சொல்லியிருக்காங்க. யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, எது நடந்தாலும் அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள், அம்மா வந்து கண்டிப்பாக உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. மூவி கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர்ஸில் பாருங்கள். மூவி சூப்பராக இருக்கும். மூவி எப்படி இருந்தது? கிளைமேக்ஸ் சும்மா மூவி ஸ்டார்டிங் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்லேருந்து எண்டு பிரியமுடன் விஜய் முடிக்கிறோம். சும்மா மூவி பிளாஸ்டாக தான் இருந்துச்சு மூவி. ஆமாம், அரசியல் காட்டியிருக்காங்களா படத்தில்? இது ஒரு 100 வருஷம் கழிச்சுனாலுமே அரசியலை தாண்டி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ ஒரு 100 வருஷம் கழிச்சுனாலுமே இந்த படம் நின்று பேசுவோம் தளபதிக்காக. விஜய் என்ன சொல்ல வராரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதான் தளபதி சொல்ல வருது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இனிமே விஜய் வந்து நடிக்க மாட்டாரு சினிமால, அதை பத்தி நீங்க ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா அது ஃபீலிங்காக தான் இருக்கு. ஆனால் அதை தாண்டி தளபதி விஜய் அண்ணா வந்து ஒரு நல்ல பீப்புளோட ஒரு குட் காஸ்க்காக வரன்றதை வந்து திரையில பார்த்துருந்தோம். இனிமேட்டு அவ்வளோதான், தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவர் நினைக்கும் போது ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சட்டமன்றத்தில் அவர் பேசும்போது தேட்டரில் கூட்டத்தை அடக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை தேட்டரில் பார்க்க போல டிவியில் பார்க்க போகிறோம். அவ்வளோ நியூஸ் சேனல் தான் ஓட போகுது வீட்டிலலாம். அதுதான் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆல்ரெடி. காலைல பார்த்துட்டு இப்போ படத்துக்கு வந்தால் மறுபடியும் போய் கண்டினியூ. அவ்வளோதான். நான் எங்கள் அண்ணனோட படமாக பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அண்ணனோட படமாக ஏன்னா வந்து நாங்கள் இவர் இளைய தளபதியாக பார்த்துருக்கோம், இப்போ சிஎம்மாக பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணனாக பார்க்கும்போது வந்து அது எங்களுக்கு இவ்வளோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக படத்தில் வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது அண்ணா கிட்டேருந்து வரும்போது இன்னுமே அது ஓவராக கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக இது எலெக்ஷன் மட்டும் ஏன் இல்லைன்னா இது உமன்ஸ் கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் இந்த படத்தை. ஸோ தளபதியை வந்து எப்படியாச்சும் ஒழிக்கணும்னு பார்த்தாங்க, மக்கள் அவங்க ஒழிச்சிட்டாங்க. அவ்வளோதான் வேறு. சூப்பர் வேற லெவலு. தலைவனுக்கு வந்து இந்த படம்லாம் பத்தாது, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம இன்னும் வந்து ஆக்சுவலாக நடிக்கணும். அவர் எனக்கு வந்து லாஸ்ட் படம் மாதிரி ஃபீல் ஆகலை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் இன்னும் சூப்பர் படத்தில் இன்னும் கொஞ்சம் நடிச்சிருந்துருக்கணும். படம் வந்து ஓகே தான், பட் என்னன்னா வந்து ரீமேக் படம் நடிச்சிருக்க தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். மற்றபடி வந்து படம் நல்லா இருக்கு. தளபதி வந்து லாஸ்ட் நம்ம சென்டப் பண்ணுறோம், சிஎம் ஆகிட்டாரு, பொறுப்பு அதிகமாகிடுச்சு. பட் ஓகே பார்க்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எங்க ஃபீல் அழுகு வச்சிட்டாங்க லாஸ்ட்ல. அதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பட் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்பயாவது இந்த அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் சண்டே ஒரு நாள் லீவ் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு 4 சண்டே கொடுத்தாது அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு படம் வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக ஒன்று பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். அது வந்து நம்ம ரசிகர்களுக்காக பண்ணணும், மக்களுக்காக 5 நாள் ஒர்க் பண்ணட்டும். ஒரு நாள் அவருக்கு ஓய்வு, ஒரு நாள் படம் ஷூட்டிங், இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும்.